அரஃபாவினுடைய நோன்பு என்பது முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் பின்வருகிற ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் மன்னிக்கிற அளவுக்கு பெருமதியான ஒரு நோன்பு என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த அரஃபாவுல ஹாஜிகள் ஒன்று கூடுகிற நேரத்துக்கு இலங்கையில நோன்பு பிடிச்சிருவாங்க. ஆனா அடுத்த நாள் சும்மா இருப்பாங்க. அடுத்த நாள் என்ன செய்வாங்கன்னா, இங்கே நோம்பும் இல்லை பெருநாளும் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் இலங்கையில் எல்லோரும் பெருநாள் கொண்டாடும் போது பெருநாள் கொண்டாடுவார்கள். இது எப்படி மார்க்கத்தில் அடுத்த நாள் எப்படி லீவ் விடுறிய? சவுதி பிறை அடிப்படையில் அவர்கள் அங்கு அரஃபாவினுடைய மைதானத்திலே ஒன்று கூடுவார்கள். நாம் அதை இங்கே ஃபாலோ செய்ய வேண்டிய எந்த சட்டமும் மார்க்கத்திலே கிடையாது. அப்படி செய்வது 100% பிழை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிற இந்த நேரத்திலே ஹஜ்ஜு பெருநாளைக்கு முதல் நாள் பிறை 9 அரஃபா என்றொரு நோன்பு இருக்கிறது. இந்த புனிதமிக்க அரஃபா நோன்பை நாம் நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இலங்கையில் பிறை காணப்பட்ட அடிப்படையில் எதிர்வருகிற சனிக்கிழமை இரவு நாம் சகர் செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நோன்பாளியாக இருக்க வேண்டும். அரஃபாவினுடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை காலை புனிதமிக்க ஹஜ்ஜு பெருநாளை நாம் கொண்டாட வேண்டும். இதுதான் மார்க்க அடிப்படையிலான முடிவாக இருக்கிறது. இந்த அரஃபாவினுடைய நோன்பை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு சனத்தல் மாலியத வல் பாக்கியா. இந்த அரஃபாவினுடைய நோன்பு என்பது முன் சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் பின்வருகிற ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் மன்னிக்கிற அளவுக்கு பெருமதியான ஒரு நோன்பு என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஆதாரபூர்வமான செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 வருடங்களினுடைய பாவங்களை மன்னிக்கிற அளவுக்கு மிக முக்கியமான மிகவும் புனிதமான ஒரு நோன்பாக இந்த நோன்பு இருக்கிறது. இந்த நோன்பை ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் நோக்கக்கூடாது. அது அவர்களுக்கு சலுகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஹஜ்ஜி செய்யாதவர்கள் இந்த நோன்பை நோட்பார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்த இடத்திலே இந்த நோன்பு சரியாக என்றைக்கு பிடிக்க வேண்டும் என்பதில் ஒரு சர்ச்சை நிலவுகிறது. என்ன சர்ச்சை என்று சொன்னால், இன்றைக்கு நவீன காலமாக இருக்கிற காரணத்தினால் ஹாஜிகள் அரஃபாவிலே கூடுவதாக இருந்தாலும் ஹஜ்ஜினுடைய அனைத்து கடமைகளும் இன்றைக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. நேரலையாக தொலைக்காட்சிகளில் சமூக வலைதளங்களில் அத்தனையிலும் நேரலை காட்சிகளாக நீங்கள் பார்க்கிற அளவுக்கு இருக்கிற காரணத்தினால் என்ன அடிப்படையை கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அரஃபாவினுடைய நோன்பு என்பது மக்காவிலே ஹாஜிகளுக்கு என்றைக்கு அரஃபாவாக இருக்கிறதோ அந்த தினத்தில் தான் நாம் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். அரஃபா திடலிலே ஹாஜிகள் ஒன்று கூடுகிற தினத்தில் நாம் இங்கே நோன்பு நோக்க வேண்டும் என்கிற வாதம் முன்வைக்கப்படுகிறது. இந்த வாதம் சரியா பிழையா என்பதை அறிவதற்காக முதலில் இஸ்லாம் இந்த மாதங்களை எப்படி தீர்மானிக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இஸ்லாமிய அடிப்படையில் மாதங்கள் தீர்மானிக்கப்படுவது பிறையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள். நம்ம நோன்பு தொடர்பான காரியங்களாக இருந்தாலும் மார்க்கத்தினுடைய சட்டங்களை வரையறுக்கிற காரியங்களாக இருந்தாலும் பிறையை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாம் நமக்கு சட்டங்களை சொல்லி இருக்கிறது. அந்த அடிப்படையில் துல்ஹஜ் மாதம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்பதையும் பிறை அடிப்படையில் தான் முடிவெடுக்கிறோம். ரமலான் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்பதையும் பிறை அடிப்படையில் தான் முடிவெடுக்கிறோம். அந்த பிறையை பார்த்து நோன்பு என்றும் பிறையை பார்த்து பெருநாள் என்பதையும் முடிவெடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கும்போது, இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, அரஃபாவினுடைய நோன்பு என்பது ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடும் நாளில் தான் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதே கிடையாது. அரஃபாவிலே ஹாஜிகள் என்றைக்கு ஒன்று சேர்வார்கள் என்றால் பிறை 9 ஒன்றிணைவார்கள். நம்ம பிறை 9 இங்கு நோன்பு நோக்க வேண்டும். அவர்களுக்குரிய பிறை 9 அவர்கள் அரஃபாவில் ஒன்று சேர்வார்கள். நம்ம பிறை 9 நாம் இங்கே நோன்பு நோக்க வேண்டுமே தவிர அவர்கள் ஒன்று கூடும் நாளில் தான் நாம் இங்கே நோன்பு பிடிக்க வேண்டும் என்கிற எந்த விதிமுறைகளும் இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. ஒரு பேச்சுக்கே நம்ம எடுத்துக்கிட்டா கூட அரஃபாவுல ஹாஜிகள் ஒன்று கூடுகிற நாளில் தான் நாம் அத்தனை பேரும் நோன்பு நோக்க வேண்டும் என்றால் இந்த இடத்தில் பிறைக்கே வேலை இல்லாமல் போய்விடும். ஹாஜிகள் என்னைக்கு ஒன்று கூடுறாங்கன்னு பாருங்க, அன்னைக்கு நம்ம இதை செஞ்சுக்கிறோம்னு முடிவெடுத்துடலாம். சவுதி பிறை தான் அடிப்படையாக அமைந்து விடுமே தவிர
நம்ம மார்க் அடிப்படையில் பிறை கண்டு நோன்பு வையுங்கள், பிறை கண்டு நோன்பு பிடியுங்கள் என்கிற அடிப்படையே இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு சர்வதேச பிறைதான் அடிப்படை என்று பேசக்கூடியவர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா, பிறை காண வேண்டும், உலகத்தில் எங்கே கண்டாலும் நாம் ஏற்றுக்கலாம்ங்கிறாங்க. பிறை பார்க்க வேண்டும் என்பது அவர்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இலங்கையில் பார்ப்பதை ஏற்றுக்கொள்வதா, உலகத்தில் எங்கே கண்டாலும் ஏற்றுக்கொள்வதா என்பதுதான் அவர்களுக்குரிய பிரச்சனையாக இருக்கிறது. அந்த வாதம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த விவகாரத்தில் அவர்கள் சவுதி பிறையை எடுப்பார்களா, சர்வதேச பிறையை எடுப்பார்களா? பிறை 9 நோன்பு நோக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு ஹதீஸ் காட்டிய அடிப்படையில் வந்து விட்டோம் என்றால், நமக்கு பிறை எப்பொழுது நம்ம கண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையில் பிறை 9 நோன்பு, பிறை 10 பெருநாள் என்று ஆகிவிடும். ஆனால் சர்வதேச பிறை பேசக்கூடிய சகோதரர்கள் சவுதி பிறையைத்தான் ஹஜ் பெருநாளைக்கு எடுத்தாக வேண்டும். ஏன்னா சவுதி சர்வதேச பிறையை எடுக்க மாட்டாங்க. சவுதி என்னைக்கு பிறை காண்றாங்களோ அந்த அடிப்படையில் தான் ஹஜ் கடமைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள், அந்த அடிப்படையில் தான் ரமதானுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள். இந்த இடத்துல சர்வதேச பிறை சகோதரர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் மற்ற நேரங்களுக்கு என்ன வாதம் விவாதங்களை முன்வைத்தாலும் ஹஜ் பெருநாளைக்கு நீங்கள் சர்வதேசத்தில் எங்கும் பிறை காண்பதும் இல்லை, கண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் சவுதிக்கு முன்பதாக எங்கு பிறை கண்டாலும் அரபா தினத்தை சவுதி அந்த அடிப்படையில் எடுக்க மாட்டார்கள், அவர்கள் அவர்களுடைய அடிப்படையில் தான் எடுப்பார்கள். எனவே இது சர்வதேச பிறை அல்ல, சவுதி பிறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க் அடிப்படையில் சவுதி பிறையை நமக்கு பின்பற்றுமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. நாம் பின்பற்ற வேண்டியது பிறை கண்டு நோன்பு வையுங்கள், பிறை கண்டு நோன்பை விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் சுருக்கமாக இந்த ஹஜ் பெருநாள் கொண்டாட வேண்டிய அடிப்படையாக இருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு விவகாரத்தை நீங்க கவனிங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்வதற்கு முன்பதாகவும் இந்த அரஃபாவினுடைய நோன்பை நோற்றிருக்கிறார்கள். என்னைக்காவது குர்ஆன்ல ஹதீஸ்ல எந்த செய்திகளையாவது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே என்றைக்கு அரஃபாவினுடைய தினம் என்பதை போய் பார்த்து விட்டு வாருங்கள். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, பாருங்க டிவியை பார்க்குறீங்க, இந்த இன்டர்நெட்ல போட்டிருக்காங்க, யூடியூப்ல லைவ் போய்கிட்டு இருக்குது, உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு அரஃபா டேட் என்னன்னு தெரியுது இல்ல என்று கேட்குறாங்கல்ல. இது இன்றைக்கு தெரிகிற டெக்னாலஜியை வச்சு முடிவெடுக்கிற விஷயமா, ரசூலுல்லாஹ்வுடைய கால நடைமுறையை வைத்து மார்க்கத்தை முடிவெடுப்பதா? நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சட்டம் இருக்கும் என்றால், ஆஜியல் அரஃபாவில் கூடும் நாளில் தான் நாம் அரஃபா நோன்பு பிடிக்கணும்னு ஒரு சட்டம் இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் ஈஸியாக, அரசாங்கமே கையில் இருக்குது, ஒருத்தர் ஒரு குதிரையை போட்டு போங்க போய் மக்காவில் எப்போ பிறை ஒன்று எப்போ ஆஜியல் ஒன்று கூடுவாங்கிறத பார்த்துட்டு வாங்கன்னு நாலு பயணத்தில் கூட வந்திருக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் இதற்காக எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பிறை எப்பொழுது 9 அன்றைக்கு நோன்பு பிடித்தார்கள். நபிகள் நாயகத்திற்கு என்றைக்கு பிறை 10 அன்றைக்கு பெருநாள் கொண்டாடினார்கள். மக்காவிலே என்றைக்கு பிறை 9 அன்றைக்கு ஹாஜிகள் அரஃபாவிலே ஒன்று சேருவார்கள். பிறை 10 பெருநாள் என்று ஆகிவிடும். இதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையை தவிர ரசூலுல்லாஹ் காட்டாத வழிமுறைகளை இதற்குள் கொண்டு வந்து நுழைத்து இந்த அரஃபாவினுடைய நோன்பை பாலாக்குகிற காரியத்தில் உலமாக்கள் ஈடுபடக்கூடாது என்பது முதல் விவகாரம். இரண்டாவது இன்னொரு விவகாரம் என்னவென்றால், சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த அரஃபாவுல ஹாஜிகள் ஒன்று கூடுகிற நேரத்துக்கு இலங்கையில் நோன்பு பிடிச்சிருவாங்க, ஆனால் அடுத்த நாள் சும்மா இருப்பாங்க. அடுத்த நாள் என்ன செய்வாங்கன்னா, இங்கே நோன்பும் இல்லை பெருநாளும் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் இலங்கையில் எல்லோரும் பெருநாள் கொண்டாடும் போது பெருநாள் கொண்டாடுவார்கள். இது எப்படி மார்க்கத்தில் அடுத்த நாள் எப்படி லீவ் விடுறிய? நோன்பு பிறை 9 நோன்பு, அரஃபாவினுடைய நோன்பு என்றாகும் போது பிறை 10 ஆயிடுச்சுன்னா பெருநாள் கொண்டாடணும். நீங்கள் சவுதி பிறை 9 அடிப்படையில், அதாவது 8வது இலங்கைக்கு பிறை 8ஆக இருக்கும்போது இங்கிருக்கவர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். பிறை 9 நோன்பு பிடிக்க வேண்டிய நாளில் சும்மா இருக்கிறார்கள். பிறை 10 பெருநாள் கொண்டாடுகிறார்கள். இது மார்க்கத்தை அறியாமல் உங்களுடைய நோன்புகளை நீங்கள் பாலாக்கி கொள்கிறீர்கள். தயவு செய்து இந்த வருடம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருட பிறை அடிப்படையில் சனிக்கிழமை இரவு நாம் நோன்பு வைக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை நோன்பாளிகளாக இருக்க வேண்டும், திங்கட்கிழமை நாம் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பிறை விவகாரத்தின் அடிப்படை சட்டமாக இருக்கிறது. சவுதி பிறை அடிப்படையில் அவர்கள் அங்கு அரஃபாவினுடைய மைதானத்திலே ஒன்று கூடுவார்கள். நாம் அதை இங்கே ஃபாலோ செய்ய வேண்டிய எந்த சட்டமும் மார்க்கத்திலே கிடையாது. அப்படி செய்வது 100% பிழை. இது சர்வதேச பிறை என்று வாதிடுகிற அத்தனை பேரும் இந்த விவகாரத்தில் சர்வதேச பிறை அல்ல, சவுதி பிறையை தான் செய்கிறார்கள் என்பதையும் நீங்கள் உளப்பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.